நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. இன்னைக்கு ஒரு தரமான விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு. அதுக்கு ஒரு பெரிய செருப்படி அப்படின்றது வந்து இந்த வைஷ்ணவி இருக்கு இல்லைங்களா, அந்த வைஷ்ணவி கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து சவுக்கு சங்கர் அண்ட் மாலதி இவங்களை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களாம். போலீஸ் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வெளியில இருந்து போலீஸ் அண்ட் தீயணைப்பு துறையெல்லாம் வந்து அந்த கதவை உடைச்சி கடப்பாறையெல்லாம் வந்து குத்தி உடைக்க போகிறதா வந்து சவுக்கு சங்கர் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு வந்து ஃபோட்டோ போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு போஸ்ட் போட்டுட்டு எங்களை வந்து இவங்க பண்ண வராங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம சவுக்கு சங்கருக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு டைம் வரைக்குமே வந்து. ஏன்னா அவர் பேசுறது வந்து சரியா இருக்குமோ அப்படின்ட்டு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் தளபதி ஃபேன்ஸ். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த ஆள் வந்து வன்மத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தளபதியவே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தளபதிக்கு வந்து எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. தளபதியே வந்து தப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து சவுக்கு சங்கரையை போட்டு வந்து புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அண்ணனை வந்து நீ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு எங்க அண்ணனோட ரசிகர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு டிவிகேவோட அந்த தொண்டர்களை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து நீ சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்லாம் ஏற்றிட்டு வந்து கடைசியில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து முட்டு கொடுத்த தளபதி விஜய் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா. அதுக்கப்புறம் வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து சவுக்கு சங்கரையை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த ஆள் வந்து ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வந்து சவுக்கு சங்கர்ஸ்க்கு வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த வைஷ்ணவி இருக்கீங்களா, இந்த வைஷ்ணவி பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வந்து பேசியிருக்கேன், நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து தேவையில்லாமல் வந்து வேலையை பார்த்து வாங்கி கட்டிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா வந்து எஸ்டர்டே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பெண்களை வந்து கூப்பிட்டு வர வச்சு அவங்களுக்கு வந்து பேசவும் தெரியல, என்னத்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. அவங்களும் வந்து ஏதோ பேசின வரைக்கும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களா ஆளுங்களை வர வச்சு இவங்களா வந்து பேச ட்ரைனிங் கொடுத்து அவங்களா வந்து பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு தெரியுமா, பெண்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு வந்து இந்த வைஷ்ணவி சொல்லிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் தான் இப்போ நல்ல முறையில் இருக்காங்க, தமிழ்நாட்டு பெண்கள் வந்து ரொம்ப வேலைக்கு போறாங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு வந்து முட்டு கொடுக்குதுங்க. முரட்டுத்தனமான முட்டுன்றது வந்து அந்த வைஷ்ணவி வந்து போட்டுட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லிட்டு இருக்கு. விஜய் வந்து திட்டி. ஆனா நேற்று முழுக்க வந்து தூய்மை பணியாளர்கள் பெண்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கதறிட்டு இருக்காங்க. இந்த செகண்ட் வரைக்குமே வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து தங்களுடைய வேலையை விட்டுட்டு வந்து அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும் அப்படின்ட்டு வந்து இப்போ வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து போலீஸ் வந்து தரத்தரவன ஈர்த்துட்டு போகுது. அவங்க வந்து அவ்வளோ கதறிட்டு இருக்காங்க. எங்களையே இவ்வளோ பாடுபடுத்துறீங்கன்ட்டு அந்த பெண்கள் கஷ்டப்படுறதெல்லாம் வந்து இவங்க கண்ணுக்கு வந்து தெரியவே கிடையாது. என்ன மகளிர் உரிமை தொகை போடுறோம் அது இதுன்னு வந்து பேசுறாங்க. அந்த பெண்கள் வந்து பல மாசமா வந்து அவ்வளோ கதறிட்டு இருக்காங்க. அவர் போட்டோ வந்து போடுறோம் பாருங்க. 6 பள்ளி மாணவி வந்து மது குடிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சின்றது தமிழர் நடந்துட்டு இருக்கு. நீ வந்து உருட்டாத ப்ரோன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் அது தினத்தந்தியோட அஃபிஷியலாக வந்து போட்டிருக்காங்க. தினத்தந்தி அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. அந்த 6 மாணவிகள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் தான் வந்து மது குடிச்சிட்டு வந்து இவ்வளோ பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தா இப்போ பெண்கள் இந்த நிலைமைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பெண்கள் தமிழ்நாட்டில் வந்து நல்லா இருக்கிறதுக்கான அர்த்தமா அப்படின்ட்டு வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைஷ்ணவியை போட்டு வந்து பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பாலியல் குற்றம் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு வருது, போதைப் பொருட்கள் அந்த மதுன்றது ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. இப்போ பள்ளி மாணவிகளே இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. தூய்மை பணியாளர்கள் அப்படின்ட்டு வந்து எவ்வளோ பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாம வந்து முட்டு நீ குடிக்கிறியம்மா வைஷ்ணவி அப்படின்ட்டு வந்து போட்டு பொலன்னு போலகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க.